வணக்கம் உறவுகளே, மற்றொரு நிலவரம் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய நாளிலும் கூட பல்வேறுபட்ட அரசியல் நிகழ்வுகள் சார்ந்து எம்மோடு ஆராய்வதற்காக இணைந்திருக்கின்றார் தமிழர் ஒருங்கிணைப்பு குழுவின் முக்கிய செயற்பாட்டாளர் பாலசுந்தரம் அவர்கள். வணக்கம். வணக்கம். கடந்த வாரம் கூட தாயகத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய சம்பவம், புலம்பெயர் தமிழர்களாகட்டும் ஈழத்து தமிழர்களாகட்டும் அனைவருக்குமே ஒரு கவலையான ஒரு விடயமாக இருந்தது சகோதரி தமிழினி அவர்களின் மரணம். இது குறித்து நாங்கள் கட்டாயம் கதைக்க வேண்டும் என்ற நிகழ்ச்சியில் அந்த மரணத்தை குறித்து நாங்கள் கதைத்து விட்டு அங்கால் செல்வது மிகவும் நல்லது என்று நினைக்கின்றேன். தமிழினி கிட்டத்தட்ட 19 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த விடுதலை புலிகள் அமைப்பில் இருந்து மிகவும் திறமையான ஒரு ஆளுமையுள்ள ஒரு தலைவரால் அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு போராளி. அவர் தன்னுடைய ஆளுமையில் தமிழ் பெண்களுடைய அந்த ஒடுக்குமுறையை உடைத்து கொண்டு எப்படி அவர்கள் வெளியில் வர வேண்டும், அதே நேரத்தில் உலகப் பெண்களுடைய அடிமை விலங்கையும் உடைப்பதற்காக அவருடைய பேச்சுக்கள் கருத்துக்களூடாக அவர் தன்னை அடையாளப்படுத்தி கொண்டவர். நீண்ட காலமாக இறுதிக்கட்டம் மட்டும் இந்த விடுதலை போரிலே இருந்து இராணுவத்தினர்களால் அகப்பட்டு அங்கும் பல சித்திரவதைகளுக்கு பின் பல சித்திரவதைகளுக்கு பின் அவர் விடுதலை செய்யப்பட்டார். புனர்வாழ்வு முறையிலே விடுதலை செய்யப்பட்டார். இருந்தாலும் அவருடைய வாழ்வில் அவர் அடுத்த கட்டமாக தன்னுடைய அனுபவங்களையும் தன்னுடைய சிந்தனைகளையும் புத்தக வடிவில் வெளியில் கொண்டு வரத்துக்கு எழுத்து மூலம் கொண்டு வருவதற்கான முயற்சிகளில் இருந்தவர். ஆனால் அவருடைய உடல்நிலை அதற்கு இடம் கொடுக்கவில்லை. அதுவும் இந்த இராணுவ சிக்கல்களால் தான் வந்ததாக சொல்லப்படுகிறது. அதை பற்றி உண்மைகள் சரியாக தெரியாவிட்டாலும் ஆனால் அது அவருடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதே நேரத்தில் அவர் வாழ்ந்த பிரதேசம், குறிப்பாக அவர் வாழ்ந்த பிரதேசம் விடுதலை புலிகளால் புனர்வாழ்வு கொடுக்கப்பட்டு விடுக்கப்பட்ட விடுதலை புலி போராளிகள் தான் அங்கு வாழ்ந்தவர்கள். அந்த பகுதியும் இந்த இபிடிபியினர்களினுடைய அடாவடித்தனத்தால் அந்த பகுதிக்கு கிடைக்கக்கூடிய வசதிகள் மழுங்கடிக்கப்பட்டு இருந்ததாக தகவல்கள் இருக்கிறது. அப்போ இப்படியான ஒரு சூழலில் வாழ்ந்தவர் தான் அவர். ஆனாலும் இறுதிக்கட்டம் மட்டும் தன்னுடைய வாழ்வு முடியும் மட்டும் தன்னுடைய லட்சியத்திலிருந்து விலத்தாத ஒரு போராளி. அது பெரிய இழப்பு தான். இருந்தாலும் எங்களுடைய போராட்டம் பல இழப்புகளை சந்திச்சிருக்குது. இந்த இழப்புகளுக்கு ஊடாக நாங்கள் உறுதி கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். அந்த இழப்புகள் கவலைகள் எல்லாத்தையும் எங்களுடைய மனதில் ஒரு மாறாத வடுவாக வச்சுக்கொண்டு அதை உறுதியாக்கி கொண்டு இந்த போராட்டத்தை முன்னகர்த்த வேண்டியவர்கள் தான் இந்த மக்கள். ஏனென்றால் அவர்கள் எல்லாம் எங்களுக்கிடையில் இருந்து போராளிகளாக வந்தவர்கள். மக்களுக்கிடையிலிருந்து தான் போராளிகள் உருவாகிறார்கள். மக்கள் தான் அவர்களுக்கான பாதுகாப்பு ஆதரவு தகவலையும் கொடுத்து கொண்டும் இருந்தவர்கள் இந்த போராட்டத்தில். எனவே இன்னும் மக்களுக்குள்ளே இருந்து தான் அதற்கான செயற்பாட்டாளர்கள் அந்த லட்சியத்தின் பாதையில் கொண்டு செல்லக்கூடிய ஆக்கள் தூய மனதோடு இன்னும் இணைய வேண்டும் என்பதுதான் வரலாறு. நிச்சயமாக அவருடைய மரணம் குறித்து பல்வேறுபட்ட சந்தேகங்கள் எழுந்தாலும் கூட புலம்பெயர் தேசத்தில் இருக்கும் மக்கள் கூறிய ஒரு கருத்து, ஐநாவின் தீர்மானம் தற்போது இறுகி கொண்டிருக்கின்றது ஸ்ரீலங்கா அரசாங்கத்திற்கு. இந்த நிலையில் அவர் உயிரோடு இருப்பது மிகவும் சிக்கலான விடயமாக தங்களுக்கு இருப்பதாக நினைத்து கொண்டு கூட அவருக்கான அந்த மரணம் அமைந்திருக்கலாம் என்று கூட நினைக்கின்றார்கள். இது அவ்வாறான ஒரு விடயமாக இருக்கலாமா? அது மரணம், அது நோய்வாய்ப்பட்டு ஏற்பட்ட மரணம். ஆனால் இவர் இருந்தால் அதுக்கு வலி சேர்க்கக்கூடியதாக இருக்கலாம், அல்லது இவரே குற்றவாளியாக காணப்படக்கூடிய சந்தர்ப்பங்களும் இருந்தது. இன்று வந்திருக்கிற அந்த தீர்மானமானது 2 பக்கத்தை விசாரிக்கிற ஒரு நிலைக்குள்ளான் இருக்குது. அப்போ அந்த நேரத்தில் இவர்கள் மீண்டும் அந்த விசாரணை என்ற போர்வையில் திரும்பவும் ஸ்ரீலங்கா அரசாங்கத்தால் கைது செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருந்தது. ஆனால் அவருடைய காலம் நிர்ணயிக்கப்பட்டு விட்டது நோயால். அப்போ அதால் அதுதான் நாங்கள் கவலையாக இருந்தாலும்
அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கணும். ஏற்றுக்கொண்டு அடுத்த நடவடிக்கைகளுக்குள்ள போகிறது தான் இதுக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையாக இருக்கும். ஏனென்றால் அங்கே இருக்கக்கூடிய சட்டம் அவர்களை அதை விட்டு தனித்து பிரிந்து போகிற தமிழீழத்தை கேட்க முடியாத ஒரு சூழல் இருக்குது. அதை நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். ஆனால் அதற்காக நாங்கள் அந்த லட்சியத்தை விட வேணுமென்றதல்ல. இப்போ புலம்பெயர்ந்த நாடுகளில் நாங்கள் அதற்கான ஒரு லட்சியத்தை அடையக்கூடிய வகையில் தான் நாங்களும் இந்த போராட்டங்களை முன்னெடுக்கிறோம். எங்களுடைய லட்சியம் அதுதான். ஆனால் இந்த மக்கள் நிம்மதியாக சுதந்திரமாக வாழக்கூடிய வேறு சூழல்கள் அமையுமாக இருந்தால் அதுவும் வரவேற்கக்கூடியது தான். அது பின்னர் அது அந்த போராட்டத்தினுடைய வரலாறு அவர்களை கொண்டு போகும் அந்த இடத்துக்கு. அப்போ அதுக்காக நாங்கள் அதை கேட்கவில்லை என்று சொல்றது அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கு. ஆனால் அவருடைய கருத்தின் பிரகாரம் யாருமே தமிழீழத்தை பற்றி கேட்கவில்லை என்று கூட குறிப்பிட்டிருக்கின்றது போலத்தான் இருக்கின்றது. ஆனால் புலம்பெயர் தமிழர்கள் தன்னை பார்த்து கொண்டிருக்கின்றார்கள், தன்னுடைய செயற்பாடுகள் குறித்து அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று கூட அவர் நினைக்கவில்லையா? அவருக்கு தெரியும் புலம்பெயர்ந்த தமிழர்கள் அவரை அவதானித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றும். ஆனால் அவருக்கு இப்போ கிடைத்திருக்கக்கூடிய அந்த கதிரை மிகவும் பொறுப்பான ஒரு வசதியால் கூடின கதிரை. அந்த கதிரையை அவர் பாதுகாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர் கதைக்கிறதில் ஒன்றும் அதிசயம் இல்லை. ஏனென்றால் அவர் இந்த தமிழர் கூட்டமைப்பு விடுதலை புலிகளால் தான் உருவாக்கப்பட்டது என்றதையே மறுதளித்தவர். மக்களால் அறியப்பட்ட அதோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்கள் இன்றும் இருக்கிறார்கள். அந்த இதை உருவாக்கினவர்கள். அதைவிட சிவராம் அவர்கள் தன்னுடைய புத்தகத்திலேயே எழுதியிருக்கிறார். அதை உருவாக்குறதில் தான் ஒரு முக்கிய பங்கு விடுதலை புலிகளுடன் இணைந்து செயற்பட்டதாக. இப்படியான சூழல்கள் இருக்கேக்க அவர் விடுதலை புலிகளால் தமிழர் அந்த ஒருங்கிணைப்பு கூட்டமைப்பு உருவாக்கப்படவில்லை என்ற அந்த பொய்யை சொல்லுவதே அவர் எங்கேயும் நிற்கிறார். அப்போ அப்படியான ஆக்களை பற்றி நாங்கள் கூட விமர்சனத்துக்குள்ள போகல. அது மக்களை தீர்மானிப்பார்கள் அவர்கள் எங்கே நிற்கிறார்கள் என்று. இருந்தாலும் இன்று சுமந்திரன் அவர்களுடைய கருத்து ஒன்று அதில் வைக்கப்பட்டிருந்தது. அது ஒரு ஆரோக்கியமான கருத்தாக பார்க்கலாம். அவர் பிழைகள் விட்டிருந்தாலும் அந்த இடத்தில் வைக்கப்பட்ட கருத்து, அதாவது நீங்கள் உங்களுடைய இறமையை மட்டும் தனியே நீங்கள், அதாவது சிங்களவர்கள் தங்களுடைய இறமையை மட்டும் பாதுகாப்பதற்காக இந்த நாட்டில் கைப்பாளர்களாக இருந்தால் தமிழர்கள் தங்களுடைய இறமையை பெற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்துக்குள் போகிறார்கள் என்ற ஒரு கருத்து, ஒரு நல்ல ஒரு கருத்து. அதாவது இந்த சிங்கள நாடு அவர்கள் சிங்கள நாடு தான் இது என்று சொல்லி ஒரு தீர்மானத்துக்குள்ள வருவார்களாக இருந்தால் அங்கு வாழும் தமிழர்கள் தங்களுடைய நாடு தமிழ்நாடு என்று சொல்றதுக்கான ஒரு இடர்பாடுக்குள்ள வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு கருத்தாக நான் பார்க்கின்றேன். நிச்சயமாக அவ்வாறான ஒரு செயற்பாடுகளின் காரணமாக தானே ஆயுத போராட்டமாகட்டும் அமைதி வழி போராட்டமாகட்டும் அந்த காலத்தில் ஆரம்பித்திருந்தது. அது அவர் குறிப்பிட்டிருந்தது மறக்க முடியாத ஒரு உண்மையாக கூட காணப்படுகின்றது. மற்றும் இங்கால் நாங்கள் குறிப்பிட்டது போன்று டக்ளஸ் தேவானந்த் ஆகட்டும் ஸ்ரேஷ் பிரேமச்சந்திரன் ஆகட்டும் ஒரு பக்கம் தமிழர்களுக்கான ஒரு நியாயமான கோரிக்கைகளை முன்வைத்திருக்கின்றார்கள். நேற்றைய நாளில் கூட இது இவர்கள் எவ்வாறான உண்மையிலேயே தமிழர்களுக்காக போராடுகின்றார்களா அல்லது தங்களின் அந்த இருக்கைகளை பாதுகாத்துக் கொள்வதற்காகவோ இல்லது மக்களிடம் ஒரு தங்களுக்கான அந்த போலி நாடகத்தை உருவாக்குகின்றார்களா என்ற கேள்வி கூட இருக்கின்றது. டக்ளஸ் தேவானந்தாவை பொறுத்தமட்டில் அவர் அப்போது தன்னுடைய இருக்கைகளை ஸ்திரப்படுத்திக் கொள்வதில் தான் அவருடைய கவனங்கள் முழுக்க. அவர் மக்களுக்கு சில வேலைகளை செய்திருந்தாலும் ஆனால் விடுதலை நோக்கிய வேலைகள் அல்ல. அது ஒரு சலுகைகளாகத்தான் பார்க்கலாம். நாங்கள் சலுகைகளை எதிர்பார்த்து போராட்டம் தொடங்கவில்லை. கடந்த 30 வருடங்களுக்கு மேலாக எங்களுடைய இளைஞர்கள் தங்களுடைய உயிர்களையும் மதிக்காமல் தங்களுடைய குடும்பங்களை விட்டு தங்களுடைய இளமைகளை துறந்து இவ்வளவு பெரியோரு இழப்புகளுக்கு மத்தியில் நடத்தப்பட்ட போராட்டம் சலுகைகளுக்காக நடத்தப்பட்ட போராட்டம் அல்ல. அது எங்களுடைய எதிர்கால சந்ததியினுடைய வாழ்வுரிமைக்காக நடத்தப்பட்ட போராட்டம். அப்போ இந்த சந்தர்ப்பத்தில் இன்றைக்கு அவர் தமிழர்களுக்கு உரிமை கிடைக்க வேண்டும் என்று கூறுகின்றார்.
ஆனால் அது பெறுவதற்கான எந்த வேலைகளை அவர்கள் செய்கிறார்கள் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. அவர்கள் யதார்த்தமாக அங்கு இருக்கக்கூடிய மக்களோடு இணைந்து என்ன வேலைகள் செய்கிறார்கள் என்பதுதான் இங்கே இருக்கக்கூடிய கேள்வி. அரசியல்வாதிகள் அந்தந்த காலங்களில் ஒவ்வொரு உறுதிப்பாடுகளையும் ஒவ்வொரு பேச்சுகளையும் பேசுகிறது இயல்பு. ஆனால் யதார்த்தத்தில் நடப்பதைத்தான் நாங்கள் ஆராய வேண்டியவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக அரசியல்வாதிகள் எப்போதுமே ஒரு வாய் பேச்சாளர்களாக மட்டும்தான் காணப்படுகின்றார்கள். செயலில் எந்த ஒரு செயற்பாட்டையும் காட்டுவதாக தெரியவில்லை என்று தான் எண்ண தோன்றுகிறது. செயலில் எந்த ஒரு செயற்பாடும் என்று கூற முடியாது. அவர்கள் அந்தந்த நேரத்தில் அவர்களுக்கு ஏற்ற வகையில் அந்த காய்களை நகர்த்தி கொண்டிருப்பார்களே தவிர அவர்கள் ஒரு உண்மையான விடிவு பெற வேண்டும் என்ற ரீதியில் செயற்பாடுகள் நடப்பது குறைவுதான். நிச்சயமாக நாங்கள் தொடர்ந்து பார்க்க வேண்டும். ரில்வின் சில்வா அவர்கள் கூட குறிப்பிட்டிருக்கின்றார், இராணுவத்தை எப்போதுமே தண்டிக்க முடியாது, அவர்களை நாங்கள் பாதுகாப்பதில் முக்கிய பங்கு ஆற்றுவோம் என்று கூட குறிப்பிட்டிருக்கின்றார். அந்த வகையில் இராணுவத்தினரை தண்டிக்க முடியாது எனில் அவர்கள் செய்த அந்த குற்றங்களாகட்டும் அது மேலிடங்களில் இருந்து அனுப்பப்பட்ட கட்டளையாக இருக்கலாமா? இராணுவம் அங்கே ரெண்டு வகையாக நடந்திருக்குது. ஒன்று மேலிடங்களில் இருந்து கிடைக்கப்பட்ட கட்டளைகள், இரண்டாவது அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட சுதந்திரம். அவர்கள் தனி மனிதர்களாக தனி இச்சைகளோடு அங்கே பல குற்றங்கள் செய்திருக்கிறார்கள். இந்த ரெண்டு வகையில் குற்றங்கள் நடந்திருக்குது. ஆனால் அந்த குற்றங்கள் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று ஒரு அரசியல்வாதி சொல்லுகிறார்கள் என்றால் அவர்கள் குற்றத்தை ஏற்றுக்கொண்டுதான் அவர்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். அடுத்த ஒரு நிலப்பாடு இருக்குது, அவர்கள் குற்றம் இழைத்திருக்கிறார்கள், இருந்தாலும் நாங்கள் பாதுகாக்க வேண்டும். இதுதான் அதனுடைய சாராம்சம். எனவே அந்த இராணுவம் குற்றம் இழைத்திருக்குது, இராணுவம் போர்க்குற்றம் செய்திருக்கின்றதை அவர் தன்னுடைய வாயாலேயே மறைமுகமாக ஒத்துக்கொள்வதாகத்தான் பார்க்கலாம். பிரதம மந்திரி அவர்கள் ஐக்கிய நாடுகள் சபையின் இதுகளில் இருந்து நான் மஹிந்தாவை காப்பாற்றி விட்டேன் என்ற ஒரு வார்த்தை சொன்னார். அது மஹிந்தா குற்றம் செய்திருக்கிறார், அவரை நான் காப்பாற்றி இருக்கிறேன். அப்ப இவர்கள் எல்லாம் ஒரு கூட்டாக செய்யக்கூடிய களவுகள் தான். அப்ப இன்றைக்கு பரணாகமனுடைய அறிக்கை கூடி இவர்கள் போர்க்குற்றம் செய்திருக்கிறார்கள் என்று காணக்கூடியதாக இருக்குது என்று சொல்லி அந்த அறிக்கை வெளிவந்திருக்குது. ஆனால் இதே அறிக்கை ஐக்கிய நாடுகள் சபையினுடைய தீர்மானம் வருவதற்கு முதல் வந்திருந்தால் இதனுடைய தீர்மானம் வேறு மாதிரி அமைஞ்சிருக்கலாம். அப்ப இப்படியான ஒரு நிலைமை உண்டு இருக்குது. அவ ஒட்டுமொத்தமாக அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட விசாரணை குழுக்களே அவர்கள் குற்றவாளிகளாக இருக்க முடியும் என்றுதான் கூறப்பட்டு இருக்குது. அப்ப இந்த நிலைமையில் அரசாங்கம் ஒரு சில பேரை தண்டிக்கத்தான் போகுது. ஏனென்று சொன்னால் அவர்கள் தங்களுடைய இருப்பை நிரந்தரப்படுத்திக் கொள்வதற்கு தண்டித்து ஒரு ஒரு தமிழ் மக்களுக்கு ஒரு சின்ன தீர்வோடு வரப்போகுது. அப்படித்தான் நான் பார்க்கின்றேன். அந்த தீர்வோடையே எங்களை திருப்திப்படுத்தக்கூடிய வேலைகள்லாம் அங்கு நடைபெற்று கொண்டு இருக்குது. இன்றைக்கு இப்போ காவல்துறையில் குற்றம் செய்தவர்களுக்கான குற்றங்கள் விசாரிக்கப்படும் என்று சொல்லி இன்றைக்கு சொல்லப்பட்டிருக்கு. அவர்களுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட முறைப்பாடுகள் விசாரணைக்கு வரும். இதுகள் எல்லாம் சர்வதேசத்தினிடம் ஸ்ரீலங்கா அரசாங்கம் தன்னுடைய ஆட்சியில் சரியாக நடக்கின்றோம் என்ற ஒரு நல்ல பெயரை பெறுவதற்கான வேலைகள்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்குது. இதுக்குள்ள யார் அதுக்குள்ள பலியாவார்கள் என்று தெரியாது. இதில் கீழ்மட்டத்தில் உள்ளாக்களை பலியாக்கி கொண்டு அவர்கள் தங்களை காப்பாற்றிக் கொள்ளக்கூடிய சூழல்லாம் இன்றைக்கு இருக்கிறது. நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டதுபடி அந்த பரணகம அறிக்கையில் நாங்கள் முக்கியமான ஒரு விடயம் பார்க்க வேண்டும். வெறும் 4000 மக்களே இறந்ததாக, 4000 அல்ல 7000 மக்களே இறந்ததாகவும் 40000 மக்கள் இறந்தது என்பது பொய்யான தகவலும், மற்றும் அவர்கள் இறந்ததற்கான காரணம் விடுதலை புலிகள் அவர்களை மறித்து தங்களுக்கான ஒரு ஆயுத ஜுத்தியாக பயன்படுத்தியதாக கூட அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. அது எந்த வகையில் சாத்தியமாக இருக்கலாம்? இதில் நாங்கள் ஒன்றை கவனிக்க வேண்டும். அவர்கள் சொல்லுகிறார்கள் விடுதலை புலிகள் அவர்களை ஆயுதமாக பாவித்தார்கள் என்று, அதாவது தங்களுக்கு ஒரு கேடயமாக பாவித்தார்கள் என்று. ஆனால் விடுதலை புலிகள் ஒரு இயக்கம் அல்ல. விடுதலை புலிகள் ஒரு நாடு, ஒரு அரசாங்கம் நடத்தினவர்கள்.
அவர்களுக்கான ஒரு ஆட்சி அங்கே நடந்தது. நீதித்துறை, காவல்துறை, இப்படியாக சகல துறைகளும் நடாத்தப்பட்டு அங்கே ஒரு ஆட்சி நடந்தது. அந்த ஆட்சிக்கு கீழே இந்த மக்கள் இருந்தவர்கள். அப்பொழுது அந்த அரசாங்கத்துக்கு, அதாவது அந்த நாட்டுக்கு எதிரான ஒரு போர் வரும் பொழுது அந்த நாட்டு இராணுவத்துடன் மக்கள் போவது இயல்பு. 2வது உலக மகாயுத்தம் நடக்கும் பொழுது பிரித்தானியாவில் உள்ள மக்கள் லண்டன் நகரை நோக்கி இடம்பெயர்ந்தார்கள். அங்கும் போர் தான் நடந்தது. ஆனால் அந்த இராணுவத்துடன் இணைந்து அந்த மக்கள் தங்களுக்குரிய பாதுகாப்பை தேடிக்கொண்டார்கள். ரஷ்யாவை எடுத்துக்கொண்டோம்னால் ஸ்டாலின்கிராட் யுத்தம் நடக்கும் பொழுது அங்கே இருக்கிற மக்கள் அந்த ரஷ்ய இராணுவத்துக்கு பின்னாலே தான் நின்றார்கள். இது தங்களுக்கான பாதுகாப்பை மக்கள் அந்த இராணுவத்தினரிடமிருந்து எதிர்பார்ப்பது இயல்பு. நிச்சயமாக. அதே போலதான் விடுதலை புலிகள் அந்த இடங்களை விட்டு விலத்தும் பொழுது விடுதலை புலிகளோடு அவர்கள் இடம்பெயர்ந்து கொண்டு அவர்களுடைய பாதுகாப்பில் இருப்பதுதான் தங்களுக்கு பாதுகாப்பு என்று அவர்களும் இடம்பெயர்ந்து போனதுதான் உண்மை. ஆனால் இதை விடுதலை புலிகளை ஒரு பயங்கரவாத அமைப்பாக கொண்டு அந்த பயங்கரவாத அமைப்பு தான் இவர்களை பாவித்ததாக இன்று சொல்லாடல் செய்கிறார்கள். அப்ப இது நாங்கள் வடிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாட்டு இராணுவம் அந்த நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பது இயல்பு. அந்த வகையில் அந்த நாட்டு மக்கள் அந்த இராணுவத்திட்ட பாதுகாப்பு கேட்பதும் இயல்பு. அப்ப இந்த இயல்பில் தான் அந்த மக்கள் விடுதலை புலிகளுக்கு பின்னால் சென்றார்களே தவிர 10 முறை 11 முறை இடம்பெயர்ந்த மக்கள் கூடி அதில் இருக்கிறார்கள். அப்போ 2 தரம் இடம்பெயர்ந்தோடனே இனி இவையிட்ட சரி வராது என்று அவர்கள் இங்கே வரக்கூடிய சாத்தியங்கள் கூடி இருக்குது. ஆனால் அவர்கள் அப்படி போகவில்லை. இறுதி மட்டும் விடுதலை புலிகளோடு அந்த இராணுவத்தோடு சேர்ந்து இருந்த மக்கள் தான் அங்கு இருந்த மக்கள். எனவே அது இவர்களுடைய பிரச்சாரத்துக்கான ஒரு பிரச்சார இதாகத்தான் பார்க்கலாமே தவிர உண்மையில் அந்த மக்கள் விடுதலை புலிகளுடைய பாதுகாப்பில் இருப்பதுதான் பாதுகாப்பு என்று சென்றவர்கள். நிச்சயமாக இவர்களுடைய கருத்துக்களின் பிரகாரம் நாங்கள் பார்ப்போமே, ஆனால் இவர்கள் குறிப்பிடும் செய்திகள், அந்த மேல் நாட்டுக்கு தாங்கள் சொல்ல விளையும் கருத்து தமிழ் மக்களை கொன்றார்கள் என்பதும், அது மட்டுமல்லாமல் உண்மைத்தன்மையை மழுங்கடிப்பதற்காக கூட இவ்வாறான செய்திகள் பரப்புரை செய்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? உண்மைதான். அவர்களுடைய பிரச்சாரங்கள் அப்படித்தான் இருக்கும். அவைகளை முறியடிக்க வேண்டியது பொதுமக்களாக நாங்கள் தான். ஏனென்று சொன்னால் எங்களுக்குரிய பாதுகாப்பு இன்றைக்கு நாங்கள்லாம் தேட வேண்டிய ஆட்களாக இருக்கிறோம். முந்தி விடுதலை புலிகள் இருந்தார்கள். 2009-18 ஜூலை மே 18 பின் அவர்களுடைய தலைமை தன்னை மறைத்து கொண்டிருக்கிறது. அவை இந்த நிலையில் தமிழ் மக்கள் தான் அவர்களுக்கான பாதுகாப்பு இன்றைக்கு அவர்களுக்கான சரியான விடயங்களை வெளியில் கொண்டு வர வேண்டியவர்களாக இருக்கிறார்கள். அதை புரிந்து கொள்ளவும் வேணும். இவர்களுடைய இந்த சூழ்ச்சியின் காரணம் தான் இந்த பிள்ளையான் அவர்களுடைய கைதாக கூட இருப்பதாக தகவல்கள் வெளியாகி கொண்டிருக்கின்றது. ஜோசப் பர்ராயசிங்கம் அவர்களுடைய கொலை இன்றைய நாளில் அது மீள எடுத்து அந்த வழக்கு விசாரிப்பதற்கான காரணம் என்னவாக இருக்கின்றது? இன்றைக்கு அவர்களுடைய சாட்சியங்களை பார்க்கும் பொழுது அன்று அரசில் இருந்தவர்களுடைய ஒத்துதலோடு தான் அந்த கொலைகள் நடத்தப்பட்டது. ஜனவரி 8ஆம் தேதிக்கு பின்னர் இந்த மாற்றம் ஒன்று நடந்திருக்குது. அப்போ முன்னர் இருந்த அரசாங்கத்தினுடைய உயர் அதிகாரிகள், உயர் பதவியில் இருந்தவர்களால்தான் இவர்கள் ஊடாக அந்த கொலைகள் நடத்தப்பட்டிருக்கிறது என்பது இன்று கொடுக்கப்படும் சாட்சியங்கள். இப்படியான சாட்சியங்களை வச்சுக்கொண்டு பிள்ளையானவர்களையோ கருணா அவர்களையோ ஜனவரி 8க்கு முதல் வழக்குக்கு கொண்டு முடியாது. இது காட்டி கொடுப்பவர்களுக்கு உலகத்தில் நடக்கிற விடயம்தான். ஏனென்று சொன்னால் காட்டி கொடுக்கிற அவர்களுக்குரிய பாதுகாப்பு இருக்கும் மட்டும் அவர்கள் பாதுகாப்பாக இருந்து கொள்வார்கள். காட்டி கொடுக்க அந்த பாதுகாப்பு இல்லாமல் போகும் பொழுது அவர் பாதாளத்தில் போகிறது இயல்பு. இன்றைக்கு பிள்ளையானுக்கு கருணாக்கு நடக்க போகிறது அதுதான். எனவே இந்த அரசாங்கம் இவர்களை இன்று கொன்ற வேண்டிய கொண்டு ஒரு கல்லில் 2 மாங்காய் அடிக்கும் விடயத்தை இவர்கள் செய்கிறார்கள். அதையும் நாங்கள் கவனத்தில் கொண்டு வரணும். என்னென்னு சொன்னால் அங்கு நடந்த கொலைகள் அனைத்தும் இந்த விடுதலை புலிகளிலிருந்து வெளிவந்தவர்கள், அதாவது கருணாவோ அல்லது பிள்ளையானோ செய்ததாக கொண்டு முடித்து இது விடுதலை புலிகளால் தான் செய்யப்பட்டது என்ற ஒரு விஷயத்தை இப்படியானவர்கள்தான் விடுதலை புலிகள் என்று காட்டுவதற்கான ஒரு வேலை தான் இன்றைக்கு நடந்து கொண்டு இருக்குது. இவர்கள் செய்தது பிள்ளையா இருக்கலாம்,
ஆனால் இவர்கள் எப்போ செய்தார்கள், விடுதலை புலிகள் இயக்கத்திலிருந்து வெளியேறின பிறகுதான் இந்த கொலைகள் செய்யப்பட்டிருக்கிறது. ஆனால் இது விடுதலை புலிகளை சேர்ந்தவர்கள்லாம் செய்தார்கள் என்று இவர்கள் முடிப்பதற்கான ஒரு வழிதான். இதில் மேலே இருந்து கட்டளை கொடுத்தவர்கள் தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்காக இவர்களை கொண்டே பலிக்கடா ஆகினது. ஒன்று விடுதலை புலிகளை அவர்கள்லாம் செய்தார்கள் என்று கொண்டு வரது, மற்ற இரண்டாவது மேலே இருக்கிறார்களே தாங்கள் பாதுகாத்துக் கொள்வது. ஆனால் இன்றைக்கு அது மாறக்கூடிய சூழல் இருக்குது. இனி எதிர்காலம் தான் அதுக்கு பதில் சொல்ல வேண்டும். நிச்சயமாக இந்த அரசாங்கம் குறிப்பிட்டது போன்று தங்களுக்கு சர்வதேச எதிரியே தற்போது இல்லை. முன்னைய ஆட்சியில் பல்வேறுபட்ட சிக்கல்களை எதிர்கொண்டிருந்தது அரசு என்று கூட கூப்பாடு போட்டுக் கொண்டிருக்கின்றார்கள். அப்ப நாங்கள் பார்ப்போமானால் வெறும் சர்வதேச எதிரிகள் இல்லாமல் தாங்கள் ஒரு சுமூகமான நிலையில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் அரசாங்கம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றதா? அப்படி இல்லை. சர்வதேசத்தினுடைய ஆதரவு இல்லாமல் எந்த இடத்திலும் ஒரு அரசாங்கம் நடத்த முடியாது. சர்வதேசம் என்று சொல்லப்படுகிறது அந்த பொருளாதாரத்தை மையமாக கொண்டு அவர்கள் தங்களுக்குள்ள ஒரு கூட்டு வச்சிருக்கிறார்கள். அந்த பொருளாதார நலன்கள் அங்கு கிடைக்கும் பொழுது அந்த அரசாங்கம் சர்வதேசத்துக்கு நல்ல அரசாங்கம். பொருளாதார நலன் முரண்படும் பொழுது அந்த அரசாங்கம் சர்வதேசத்துக்கு முரணான அரசாங்கம். இதுதான் சர்வதேச ஒழுங்கு இப்பொழுது இருக்கிறது. அதாவது உலகமயமாக்கல்ல இருக்கக்கூடிய அந்த ஒழுங்கு இதுதான். அப்போ இந்த ஒழுங்குல இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசாங்கம் சர்வதேசத்தினுடைய இயல்புக்கு ஏற்ற வகையில் விட்டு கொடுக்கக்கூடிய அரசாங்கம். அவர்களுடைய பொருளாதார நலனுக்கு சாதகமான ஒரு சூழல் அங்கே ஏற்பட்டால் இது சர்வதேசத்துக்கு ஆதரவான ஒரு நல்ல அரசாங்கம். இது சர்வதேசத்தினுடைய அந்த பொருளாதார நலன்களுக்கோ அல்லாட்டி அவர்களுடைய ஆதிக்கத்துக்கோ உள்படாமல் அரசாங்கம் இருக்க வெளிக்கிடும் பொழுது அது ஒரு பயங்கரவாத அரசாங்கம். அதுக்கு வேறு வேறு பேர்கள் சூட்டப்பட்டு அவர்கள் அந்த இடத்திலிருந்து அகற்றப்படுறது வழக்கம். அப்போ இந்த வகையில் தான் இப்போ ஈரானில் அவர் சதாம் ஹுசைனை அங்கே இருந்து அகற்றத்துக்கு அங்கே அணு ஆயுதங்கள் இருக்குதுன்னு சொல்லிக்கொண்டு அங்கே ஒரு தாக்குதல் நடத்தி அவரை இதன் அப்புறம் அங்கே அணு ஆயுதம் மட்டும் இல்லை. அப்போ இவைகள் சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய ஊடகங்கள், மற்ற சர்வதேசத்தில் இருக்கக்கூடிய ராஜதந்திரிகள், அவர்கள் விடுற அறிக்கைகள், இவைகள் எல்லாம் ஏற்கனவே மெல்ல மெல்ல விட்டு அந்த அரசாங்கத்தை தனிமைப்படுத்தி அதன் பின்னர் அவரை அந்த இடத்துல இருந்து அகற்றுறது நடக்கும். அப்படியும் அகற்ற முடியாட்டிக்கில் ஆயுத ரீதியாக அதுக்குள்ள இறங்கி அகற்றக்கூடிய ஆதரவை பெறுகிறது நடக்கும். சிரியாவில் நடக்கிறதும் அதே மாதிரியான ஒரு இடர்பாடு. அப்போ இப்படித்தான் நடந்து கொண்டு இருக்கின்றது. அப்போ இது சர்வதேசத்தினுடைய போக்கு. இதுக்குள்ளால தான் நாங்களும் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். நிச்சயமாக இவ்வாறு ஒரு சர்வதேசத்திற்கு நல்ல அரசாங்கமாக ஸ்ரீலங்கா காணப்பட்டால் தமிழர்களுடைய தீர்வு கேள்விக்குறிதான். அதில் ஒருவித இதுவும் இல்லை. ஆனால் அதையும் உடைக்கக்கூடிய வகையில் நாங்கள் வேலை செய்ய வேண்டியவர்களாக இருக்கின்றோம். இன்று கனடாவில் நடைபெற்றிருக்கிற ஒரு மாற்றம் அது அமெரிக்காவுக்கு ஒரு புறம்பான சில வேலைகளை செய்யக்கூடிய ஒரு சூழல் அங்கு ஏற்பட்டிருப்பதாக தெரிகிறது அவர்களுடைய அறிக்கையினூடாக. அதாவது சிரியாவில் இருக்கக்கூடிய இராணுவத்தை மீள எடுக்கப் போகின்றோம் என்று சொன்ன அந்த விடயம் சர்வதேசத்துக்கு ஒரு சிக்கலான விடயமாகத்தான் அமைந்திருக்கிறது. அதே நேரத்தில் அங்கு தமிழர்கள் தங்களுடைய வாக்கு பலத்தினூடாக ஒரு அரசாங்கத்தை ஏற்படுத்தக்கூடிய பலம் இருப்பதால் தமிழர்களுடைய நிலை பற்றி அல்லது அங்கு புலம்பெயர்ந்து வாழக்கூடிய சீனர்களுடைய நிலை பற்றி அங்கத்தைய அரசாங்கங்கள் கரிசனை கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது. இப்படியான கட்டாயங்கள் வரும் பொழுது சர்வதேசத்தினுடைய பதில்களும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளைத்தான் நாங்கள் அரசியல் ரீதியாக சகல சர்வதேசத்திலும் சகல தேசங்களிலும் வாழுகின்ற தமிழ் மக்கள் அதை ஏற்படுத்த வேண்டும். அரசியல் ரீதியாக நாங்கள் அவைகளுக்குள் டென்மார்க்கில் ஒரு தமிழ் பெண் உதவி முதல்வராக மேயராக வந்திருக்கிறார். அப்போ இப்படியான ஒரு அரசியல் உள்ளீடுகள் நடக்கும். அந்தந்த நாடுகள் அரசியலில் நாங்கள் உள்ளுக்குள் போகும் பொழுது எங்களுக்கான ஒரு பாதுகாப்பு அங்கு ஏற்படும் பொழுது அது தமிழீழத்துக்குமான ஒரு பாதுகாப்பாகத்தான் பார்க்கப்படும்.
நிச்சயமாக இன்றும் கூட பல்வேறுபட்ட அரசியல் நிகழ்வுகள் சார்பாக ஆராய்ந்திருந்தோம். மற்றும் ஒரு நிலவரம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம்.